அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மீல் மேக்கர் வச்சு ஒரு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். கறி குழம்பு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. வறுக்கிறதுக்கான மசாலா பொருட்கள் பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 3 கிராம்பு, கொஞ்சம் அன்னாச்சிப்பூ, அப்புறம் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், அப்புறம் கல்பாசி எடுத்திருக்கேன். இதை பேனில் சேர்த்துடலாம். இது நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துடலாங்க. சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, கரைஞ்சிடக்கூடாது. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன் தான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குறது கடலெண்ணெய்ங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பூண்டும் இஞ்சியும் சேர்க்கணும். நான் இன்றைக்கி ஒரு 11 பூண்டும் கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்கேங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நிறையா தான் நல்லாயிருக்கும். இவ்வளோ எடுத்துக்கோங்க. இதை சேர்த்துடலாம். இதையும் கொஞ்சம் வதங்கணும். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கணுங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்க்கலாம். கட் பண்ணி தாங்க எடுத்திருக்கேன். சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கணும். இதை நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் ரஃபாகவே எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இது சூடாக இருக்கு இல்லையா, அது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க முடியும். ஆறிட்டுருக்கட்டும். இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னது கூட எடுத்துக்கலாம், நான் பெருசு எடுத்திருக்கேங்க. இதை நம்ம சுடுதண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு சுடுதண்ணி சேர்க்குறேன். இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இது ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போது தண்ணியெலாம் புழிஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சூடாக இருக்குது. புழிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் புழிஞ்சிடலாம். எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. இது இருக்கட்டும். இப்போ மசாலாவும் நல்லா ஆறிடுச்சுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தோம்ல மசாலா, அதை சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வதக்கி வச்சுருந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். பேஸ்ட்டாக ரெடியாக இருக்குது. இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போது ஒரு பிரியாணி இலை, இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை பொரியட்டும். இதுக்கப்புறம் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இருக்கு இல்லையா, கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதை நம்ம சேர்த்துடலாம். இப்படி எண்ணெயில் சேர்க்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் புதினா இலைகள் சேர்க்குறேன். இது நல்லா பொரியணும் எண்ணெயிலேயே. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் வதக்கிடலாம். வெங்காயத்தையும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு கண்ணாடி பதம் வரணும் வரைக்கும் வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போது நான் மீல் மேக்கர் புழிஞ்சு வச்சுருந்தோம்ல தண்ணி இல்லாமல், அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிடலாங்க. அடிகனமான குக்கராக எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா சிம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுப்பு வந்து மீடியமில் வச்சுருக்கேங்க. 1 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி இருக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது. இதுக்கப்புறம் பொடிகளெல்லாம் சேர்க்க போகிறோம், அதனால் அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு நான் பொடிகள் சேர்க்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள்,
1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பொடிகள் எல்லா மீல் மேக்கர்லையும் இருக்க மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மசாலா மட்டும் தான் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மீல் மேக்கர்லேயும் உப்பு வேணும் இல்லையா, அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதே நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் மசாலா அதை நம்ம சேர்க்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு மசாலாவையும். இதையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பு சிம்மில் தானே இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு சும்மா மூடி போட்டு மூடலாம். லாக் பண்ண வேண்டாம். அப்படியே 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டுங்க. அப்படி இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா மசாலாலாம் மீல் மேக்கர் நல்லா இறங்கும். 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்க்கலாம். கீழே ஒட்டவே இல்லை நமக்கு. நாளைக்கு ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேங்க. உங்களுக்கு குழம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றது உங்களோட விருப்பம் தாங்க. ரொம்ப தண்ணியாக வேணுமா, இல்லை ரொம்ப கெட்டியாக வேணுமா, இல்லை கிரேவியாக ரொம்ப திக்காக வேணுமா அப்படின்றது உங்கள் விருப்பம் தான். நான் குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி சேர்த்துக்கிறேங்க. மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருந்தேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். போதும். இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம். இதுக்கு மேலே தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். மூடியாச்சு. விசிலும் போட்டாச்சு. விசில் வரட்டும். இது 4வது விசிலுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிருச்சுங்க. ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செம சூப்பரான ஒரு குழம்புங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க. வெரைட்டி ரைஸ், நெய் சாதத்துக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.